எப்பவும் போல் இன்றைக்கும் மனுஷி பேய் கதையோடு தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன கதைன்னா, ஒரு நாள் நைட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்பும் போது அவருக்கு நடந்த அமானுஷ்யமான கதையை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அன்றைக்கி நைட்டு அந்த டாக்ஸி டிரைவருக்கு அப்படி என்ன தான் நடந்திருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு நாள் நைட்டு அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வீடு திரும்பிட்டுருக்காரு. ரொம்ப மனசோர்வோடு தான் திரும்பிட்டுருக்காரு. ஏன் மனசோர்வோடு திரும்பிட்டுருக்காருன்னா, மனசோர்வுனா புரியும்ல, அது எனக்கு இப்படி நான் தமிழில் தான் சொல்கிறேன், யோசிக்கிறேன். ஐயோ, மனசோர்வோடு திரும்பிட்டுருக்காரு. அவருக்கு அன்றைக்கி சரியான வருமானம் வரலை, ரொம்ப கம்மி. அது எப்பவும் வர்றதை விட அன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. அதனாலேயே அவர் என்னடா எவ்வளோ தான் வண்டி ஓட்டினாலும் வருமானமே சரியாக வர மாட்டுது என்ற மனசோர்வோடு வந்துட்டுருக்காரு. இதெல்லாம் நடக்கும்போது நைட்டு சரியாக மணி ஒரு 11லேருந்து 11:30க்குள்ளே இருக்கும்னு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி நைட்டு மழையும் கூட. மழைனா அடித்து ஊற்றுற மழைலாம் கிடையாது, இந்த தூறல் மழை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மழை. அவர் வந்துட்டுருக்கிற அந்த சைடு பார்த்திங்கன்னா அதாவது அந்த இடத்துல அவர் வந்துட்டுருக்கிற அந்த இடம் ஆள் நடமாட்டம், பகல்லே ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. ரொம்பவே ஜாரம் அந்த ரோட்டை பாய்க்கிறது. ஜாராங்கன்னா எப்படி சொல்கிறது, ரொம்பவே குறைவு தான் அந்த சைடு பகல் ஆளுங்க போயிட்டு வர்றது. அந்த அளவுக்கு அந்த ரோடை ரொம்ப பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. பகல்லே இப்படி இருக்கும்போது நைட்டு சொல்லவா வேணும், யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா. அந்த சைடு லைட்லாம் கூட ரொம்பவே கம்மி, ரொம்பவே தொலைவாக தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் கூட. அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த டாக்ஸி டிரைவர் நைட்டு 11-11:30 மணிக்கு தனியாக வண்டி ஓட்டி வந்துட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்து சரியாக அந்த ரோட்டு ஓரத்தங்கள்லாம் இந்த புல் புதரெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ ரோடை ரொம்பவே டேக் ஆஃப் பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் இந்த புல்லுங்கள்லாம் இருந்தாலும் அந்த புல் வெட்டுற மிஷினை வச்சு ஆளுங்க புல் வெட்டி சுத்தப்படுத்திடுவாங்க. இந்த ரோடை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. அதனாலே கவனிப்பு ரொம்பவே குறைவு. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த புல் புதரெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்பவே அடர்த்தியாக ரொம்பவே ஹைட்டாக வளர்ந்து நிற்குமா. அப்படி இருக்கிற அந்த சைடுலேருந்து இந்த டாக்ஸி டிரைவர் வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கும் போது அந்த புல் புதர் பக்கத்திலிருந்து ஒரு பொண்ணு, ஒரு 20-21 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணு கை காட்டி இந்த டாக்ஸியை நிறுத்துறா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த டாக்ஸி டிரைவர் எதை பற்றியுமே யோசிக்கல. இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த பொண்ணு எப்படி நின்று நம்மளை நிறுத்துறான்னு சொல்லி எதை பற்றியுமே அவர் யோசிக்கல. வண்டியை அந்த பொண்ணு பக்கத்தில் போய் நிறுத்துறாரு. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்னா, அவள் ஒரு கவுனு மாதிரி போட்டிருக்கா. அந்த கவுனு வெள்ளை கலரு, பிங்க் சோரா வச்ச மாதிரி ஒரு கவுனு போட்டிருக்கா. பார்க்குறதுக்கு கொடூரமாவோ இல்லை அடிப்பட்ட மாதிரி எதுவும் இல்லை. இப்போ நோமலாக நம்ம எப்படி இருக்கோம், மலையில் நனைஞ்சிடுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு நின்றுட்டுருக்கா. அப்படி பார்த்தோன்னே தான் அந்த டாக்ஸி டிரைவர் வண்டியை போய் அவள் பக்கத்தில் நிறுத்துறாரு. டாக்ஸி அந்த பொண்ணு பக்கத்தில் நிறுத்தினோன்னே உள்ளுக்கு இருந்த அந்த டாக்ஸி டிரைவர் அவர் வண்டியை விட்டு இறங்கவே இல்லை. வண்டிக்குள்ளே இருந்து அந்த கண்ணாடிங்களாம் இருக்கும் இல்லையா காடியில், அதை மட்டுமே இறக்கி அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா தூறல் மழை சொன்னேன் இல்லையா, அதனால அவர் அங்கேருந்து இறங்கவே இல்லை. அந்த கண்ணாடியை மட்டும் இறக்கி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, ஏன் என்ன ஆச்சு என்ன விஷயம்னு கேட்கும் போது அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்குறா. அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட லிஃப்ட் கேட்குறா. அதுக்கு அந்த டாக்ஸி டிரைவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல யாருமே அவ்வளோவா வரமாட்டாங்க, இத்தனை மணிக்கு நீ ஒரு பொண்ணாக இருக்க, இந்த இடத்துல நீ என்ன பண்ணுறன்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும் போது தான் அந்த பொண்ணு ரொம்பவே பதட்டமாக அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி காடியில் நான் இந்த சைடில் வந்தேன், என் காடி கொஞ்சம் உள்ளுக்கு, அவள் கை கட்டுறது இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு, இங்கேருந்து பார்த்தா சரியாக தெரியல அந்த இடம், அது கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்த கை காட்டி, என்னோடய காடி உள்ளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் ரொம்ப நேரமாக ஒரு அரை மணி நேரம் 45 நிமிஷம் இங்கே நின்றுட்டுருக்கேன், எனக்கு யாருமே உதவி செய்யலை, ப்ளீஸ் நீங்கள் எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு லிஃப்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு எப்பவும் கொடுக்குற பணத்தை விட எவ்வளோ தூரம் நம்ம போகிறோமோ அதுக்கு 2 மடங்கு நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட இந்த பொண்ணு சொல்கிறா.
இந்த டாக்ஸி டிரைவருக்கும் வந்து வருமானம் சரியாக வரலை. அதனால தான் மனசோர்வோடு வந்துட்டு இருந்தார். இந்த பொண்ணு வேற 2 மடங்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கா. அதனால இவர் எதை பற்றியுமே யோசிக்கல. சரி வாம்மா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றிக்கிறாரு. அவளும் நார்மலாக வண்டியில் ஏறி உக்காந்து அந்த டாக்ஸி அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த டாக்ஸி டிரைவர் வந்து நார்மலாக அந்த பொண்ணுங்கள்கிட்ட இப்போ வண்டியில் ஏறி நான் வந்து கேள்விலாம் கேட்பாங்க இல்லையா, நீ யாருமா, எங்கே இருக்க, உங்கள் வீடு எதுலாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு தான் போகிறாரு. இந்த பொண்ணும் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு அப்பவும் ரொம்ப பதட்டமாகவே தான் இருக்கா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு அந்த பதட்டத்தோடையே அவள் வீடு வர்ற வரைக்கும் அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டு அவள் வீடு வரைக்கும் வந்துடுறா. வீடு வந்ததுக்கப்புறம் டாக்ஸிலேருந்து இறங்கி எவ்வளோ ஆச்சுன்னு அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட அந்த பொண்ணு கேட்கும் போது அவர் வந்து நைட்டு இல்லையா, அதுவும் ரொம்ப தூரமாக கூப்பிட்டு வந்திருக்காரு. அவங்க வந்ததே வந்து கிட்ட 1 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாவுவான ஒரு இடத்துக்கு தான் இந்த பொண்ணு அங்கேருந்து அவள் வீட்டுக்கு இந்த டாக்ஸி டிரைவரை கூட்டிகிட்டு வந்திருக்கா. இந்த டாக்ஸி டிரைவர் வந்து 300 வெள்ளி ஆகுதுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட வந்து 300 வெள்ளி இல்லை, என்கிட்ட 200 வெள்ளி தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வீட்டுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு அவள் வீடை காட்டுறா. அவள் வீடு நார்மலான ஒரு வீடு தான். அந்த டாக்ஸி டிரைவர் அந்த வீட்டை பார்த்துட்டு சொல்கிறாரு, இப்போவே மணி 12க்கு மேலே ஆகுது, மணி 1 ஆக போகுது, நான் வீட்டுக்கு போனோமா, நீ ரொம்ப நேரம் ஆக்காத, சீக்கிரம் போய் வண்டின்ற டாக்ஸின்னு சொல்லிட்டு இருந்த இல்லையா, அதில் வண்டின்ற இப்போவே மணி வந்து 1 கிட்ட ஆக போகுது, நீ சீக்கிரம் போய் வீட்டிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பி வச்சுட்டு அவர் காடியிலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. டாக்ஸிலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டாக்ஸி டிரைவர் வந்து டைம் பார்க்குறாரு. டைம் வந்து 15 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் வந்து அரை மணி நேரம் ஆகுது, அரை மணி நேரம் வந்து 1 மணி நேரம் ஆகுது. அதுக்கு மேலே அந்த டாக்ஸி டிரைவர்னால பொறுத்துக்கவே முடியல. கிட்ட மணி வந்து 2 ஆக போகுது. இதுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த பொண்ணு வர்ற மாதிரி தெரியலன்னு சொல்லி இவர் டாக்ஸிலேருந்து இறங்கி போய் அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. அப்படி அவர் தட்டிட்டு இருக்கும் போது அந்த வீட்டை வந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த வீட்டு கதவை வந்து திறக்கிறாரு. கதவை திறந்த அந்த வயசான ஆளுக்கிட்ட இந்த டாக்ஸி டிரைவர், நான் வந்து இந்த வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து வீட்டிலேருந்து போய் காசு எடுத்துகிட்டு வரேன்ட்டு உள்ளுக்கு வந்தாங்க, இன்னமும் அவங்க வெளியில் வரல, அவங்கள கூப்பிடுங்க, என் பணத்தை கொடுக்க சொல்லுங்கள், நான் போகணும், ரொம்பவே லேட் ஆச்சுன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட இந்த டாக்ஸி டிரைவர் சொல்கிறாரு. கதவை திறந்தார் இல்லையா, அந்த 60லேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆள், அவர் வந்து நீங்கள் உள்ளுக்கு வாங்கன்னு சொல்லி அந்த டாக்ஸி டிரைவர் கூப்பிடும் போது அவர் வந்து வரல. இல்லை பரவாயில்ல, அந்த பொண்ணை கூப்பிடுங்க, நான் பணம் வாங்கிட்டு கிளம்புறேன், எனக்கு ஏற்கனவே லேட் ஆச்சுன்னு. அப்போ அந்த டாக்ஸி டிரைவர், இருங்க, நீங்கள் உள்ளுக்கு வர வேணாம், நீங்கள் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு இந்த பொண்ணான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி உள்ளுக்கு எட்டி பார்த்து சொல்கிறாரு. அவரும் அப்படி எட்டி பார்க்கும் போது உள்ளுக்கு இருந்ததை பார்த்து அவர் அலறி போய் நின்றுட்டாருன்னே சொல்லலாம். அப்படி அவர் என்னத்தை பார்த்தாருன்னா, உள்ளுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்த பொண்ணு வந்து இருக்கா. ஏன்னா அவள் எப்படி இருக்கா, ஃபோட்டோவாக தான் இருக்கா. எட்டி பார்த்தோன்னே அவருக்கு ஒரே பதட்டம். அந்த ஃபோட்டோ வந்து நார்மலாக இல்லை, இறந்து போய் மாலை மாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபோட்டோவுக்கு மாலை மாட்டி பொட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு வந்து இறந்து 21 வருஷம் ஆகுதுன்னு அந்த 60லேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த நபர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, இவர் கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா அந்த பொண்ணோட அப்பா தான் இப்போ இங்கே நின்றுட்டுருக்கிற இந்த ஆள். இவர் வந்து அந்த பணத்தையும், அந்த பொண்ணு சொன்னா இல்லையா, அந்த 300 வெள்ளி பணம், அந்த பணத்தையும் இந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அந்த பணத்தை வாங்கலை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடாதீங்க, உங்கள் பொண்ணை கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த டாக்ஸி டிரைவர் அப்போவும் அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்க அப்பா ரொம்பவே வேதனையோட, இல்லையா, என் பொண்ணு இறந்து 21 வருஷம் ஆச்சு, எனக்கு இருந்தது ஒரே பொண்ணு, என் பொண்ணை தொலைச்சிட்டு இப்போ நான் நிற்கிறேன், நீ ஃபோட்டோவாக பார்த்து கூடவா நம்பலன்னு திரும்பவும் கேட்குறாரு. அதுக்கு அந்த டாக்ஸி டிரைவர், இல்லை, உங்கள் பொண்ணு வந்து நார்மலாக தான் இருந்தா, அவள் ஒரு ஆன்மாவாகவே எனக்கு தெரியல, நார்மலாக ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி தான் என்கிட்ட பேசிட்டு இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஃபோட்டோவை பார்த்து கூட என்னையில் நம்ப முடியல, என்ன தான் நடக்குதுன்னு திரும்பவும் அந்த டாக்ஸி டிரைவரை அவங்க அப்பாட்ட கேட்கும் போது அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, நீ மட்டுமே ஆள் இல்லையா, இதுக்கு முன்னுக்கு இந்த 21 வருஷம் ஆச்சு இல்லையா அந்த பொண்ணு இறந்து, ஒரு 4-5 தடவை இதே மாதிரி ஆளுங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க,
இருக்காங்கன்னு அவர் கண் கலங்கி அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு பார்த்தோன்னே இந்த டாக்ஸி டிரைவர் பயத்தோட மன வேதனையை கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஆள் அழுகுறாரு இல்லையா. அந்த டாக்ஸி டிரைவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் வேலை கலங்கி போய் பேசிகிட்டு இருக்காரு. இந்த டாக்ஸி டிரைவருக்கு பயம். அதனாலே கொடுக்குற காசை கூட வாங்காமல் விட்டால் போதும்னு சொல்லி வேகமாக வண்டி எடுத்துகிட்டு எங்கேயுமே நிறுத்தலை, நேராக வீடு வந்து சேர்ந்துட்டாரு. மறுநாள் எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு 4-5 நாள் சரியான காய்ச்சல் இந்த டாக்ஸி டிரைவருக்கு. அவர் ஒரு அம்மானுச்சிமான பேய் பொண்ணு தன்னோட டாக்ஸியில் ஏற்றிட்டு 1 மணி நேரமாக ட்ராவல் பண்ணி கொண்டு போய் அந்த பேயை வீட்டில் விட்டுருக்காரு இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் எந்த அளவுக்கு பதறி பயந்து போயிருப்பார். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே இவருக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நைட்டு டாக்ஸி ஓட்டுறதே இந்த ஆள் நிறுத்திட்டாரு. ஒரு 7 மணி 6-7 மணிக்கெலாம் வேலையை ஸ்டாப் பண்ணிடுவார். அதுக்கு மேலே அவர் டாக்ஸியை எடுக்கவே மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த டாக்ஸி டிரைவருக்கு நடந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே அம்மா நிச்சயமான பேய் கதை ஏதாவது நடந்திருக்கா? அதை நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டாவில் தாராளமாக நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்காண்டி போடுவேன். அடுத்த வீடியோ உங்களுதாக கூட இருக்கலாம். அது வரைக்கும்